வணக்கம். இயற்கணிதம் 8ஆம் வகுப்பு பக்க எண் 100ல் உள்ள மேற்சிந்தனை கணக்குகள். ஏற்கனவே 7 கணக்குகளை பார்த்தோம். 6, 7, 2 கணக்கை பார்த்தோம். அதுக்கடுத்தது இப்போ 8, 9, 10 இந்த 3 கணக்குகளை பற்றி பார்ப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கில் ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நடு உறுப்பு இல்லை. இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவை, அதாவது இந்த கோவைக்கு ரைட்டில் உள்ள கோவை லெஃப்டில் உள்ள கோவைக்கு காரணி. அப்போ நடு உறுப்பு இங்கே 15x வரணும். ஏன்னாக்கா பேலன்ஸ்டாக இருக்கும்போது இங்கே 8 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரைட்டில். இப்போ 2 உறுப்பையும் பெருக்குனா 56 வரும். 7 56. இந்த 2 உறுப்பையும் கூட்டணும். 7ஐயும் 8ஐயும் கூட்டும் பொழுது 15 வரும். அப்போது இங்கே 15ம் இங்கே 8ம் போடணும். ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 9th சம் பாருங்க, இதே காரணிப்படுத்துதல் தான். இதில் 16p⁴ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம், 7வதுல உள்ள வர்க்கமுற்றொருமை மாதிரி வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16? 4 இல்லையா? அதனால 4p² மைனஸ் 1² எழுதிக்கலாம். த ஹோல் பவர் 2 எழுதிக்கலாம். எழுதிக்கும்போது நம்மளுக்கு இது என்ன வரும், 3வது முற்றொருமை மாதிரி a + b × a - b வரும். அப்போ 4 + 1 × 4 - 1 த ஹோல் ஸ்கொயர்டை போட்டுக்கலாம். இப்போ இந்த 4p + 1க்கு ஸ்கொயர்டு எடுத்து எழுதிக்கிறோம். இதை 2p² கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை 1² கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இது ஒன்ஸ் அகெயின் நம்மளுக்கு என்னது, இந்த 3வது முற்றொருமை வர்க்க முற்றொருமை மாதிரி நம்மளுக்கு வரும். a² - b² ஃபார்மில். அதனால் இது 2p + 1 2p - 1 அப்படின்ட்டு இதை 3 காரணிகளாக எழுதிக்கலாம். இதை விரிச்சு எழுதினாலும் 4p + 1 4p + 1 அப்படின்னு வரும். அடுத்தது 10வது கணக்கு பாருங்க. இந்த முற்றொருமைகள் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் முற்றொருமை என்னது, a + b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b². ரெண்டாவது முற்றொருமை பார்த்தீங்கன்னாக்கா என்னது, a - b த ஹோல் ஸ்கொயர்னாக்கா a² - 2ab + b². மூன்றாவது முற்றொருமை பார்த்தீங்கன்னா இந்த 3வது முற்றொருமையில் தான் இது வருது. என்னது, a² + 2ab + b². இதுதான் ஃபர்ஸ்ட் முற்றொருமைக்கான விடை. அதாவது a + b த ஹோல் ஸ்கொயர்டுக்கு இதான் ஆன்சர். இது 3வது முற்றொருமை வந்திருக்கிறதால a² - b². அதுக்கு என்ன ஆன்சர், a + b × a - b. இதுதான் ஆன்சர். இதன் அடிப்படையில் தான் இந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. 10வது கணக்கு பாருங்கள், காரணிப்படுத்துதல். இந்த காரணிப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா இந்த 8ஆம் வகுப்பில் உள்ள வர்க்கமுற்றொருமை இல்லை, கனமுற்றொருமை மாதிரி இது வந்திருக்கு. ஆனால் காமன் ஃபேக்டர் நம்ம வெளியில் எடுத்துடணும். இதில் இந்த 4 உறுப்புகளுக்கும் பொதுவான உள்ள உறுப்பு பார்த்தீங்கன்னா 3. அந்த 3 வெளியில் தூக்கிட்டோம்னா இது ஒரு வடிவமைப்பில் வருது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த முற்றொருமை நினப்புக்கு வருது, இங்கே பாருங்கள், a - b த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a³ - 3a² b + 3ab² - b³. இது என்னது, 8ஆம் வகுப்பில் உள்ள கனமுற்றொருமையில் 2வது முற்றொருமை. இதன் அடிப்படையில் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதால இங்கே பாருங்கள், வாட் இஸ் த கியூபிக் ரூட் ஆஃப் 125? 5 இல்லையா? அதனால் 5y 2வது உறுப்பு, முதல் உறுப்பு x. அப்போ இதை நம்ம போட்டுக்கணும். காரணிப்படுத்தினா x - y × x - 5y × x - 5y × x - 5y 3 டைம்ஸ் எழுதலாம். இது ஷார்ட்டாக x - 5y த ஹோல் கியூப்னு வேணும். 3. இந்த 3ம் இந்த இதுவும் தான் காரணிகளாக அமையும். அப்போ இந்த முற்றொருமைகளை நீங்கள் தூக்கத்தில் ஏஞ்சி கேட்டால் கூட சொல்லணும். அந்த அளவு தரவு பண்ணி வச்சுக்கிட்டா இந்த கணக்குகள்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த மேற்சிந்தனை கணக்குகள்னாலும் இந்த அல்ஜிப்ராவில் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய அதிக அளவில் மார்க் எடுக்கணும்னா நீங்கள் அல்ஜிப்ராவை மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்ததாக நம்ம வேறு ஒரு சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.